என் பேர் திருமாரஞ்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர். எல்லா படத்தையும் பார்த்தோன்னே சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான படம்னு. சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் வித்தியாசமான படம். பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய பல நூல்களை எப்படி சுருக்கமாக திருக்குறள் சொல்லுதோ அதுபோல் 2 வரிகளில் பல்வேறு நல்ல விஷயங்களை, சமூக சீர்திருத்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், சமீப காலமாக ஜாதிய வன்மத்தோடு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதிக்காரன் நம்மளை அப்படி பண்ணியிருந்தா, இந்த சாதிக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தா, இதனால் சகோதரத்துவம் வளருமா பிரியுமா? ஆனால் இந்த படத்தில் பல்வேறு விஷயங்களை பட்டியலின மக்களும் பிற சமூகமும் இணைந்து வாழக்கூடிய பல்வேறு கருத்துக்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கரை உலக அறிய இந்த படத்தை பார்த்துட்டு ஓ அம்பேத்கர் நமக்கும் தலைவர் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கு. ஒரு அம்பேத்கரை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க, அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவரை எப்படி சாதிய வட்டத்துக்குள் அடைச்சி வச்சிருக்காங்க, அவரின்பால் அரசியல் இந்த தமிழ்நாட்டிலே எப்படி செலுத்தப்படுது, அதை முற்றிலும் என்னெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. உண்மைக்கே இது ஒரு சமூக சீர்திருத்த படம். இதெல்லாம் உண்மைக்கே நான் இந்த படத்தை வெளியே நிறைய விஷயங்களை சொல்லிடலாம். அது சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க போய் பார்த்தா தான் தெரியும். படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும். தயவு செய்து இந்த படம் ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும் இதை போய் பார்க்கணும். பல்வேறு விஷயங்களை இதில் சொல்லியிருக்காங்க. 18 வயசு ஆனால் நம்ம பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் இப்போ இருக்கு. இப்போ நாங்களாம் இந்த சமூக வாழ்கிற அந்த சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். 18 வயசை கடந்துச்சுன்னா பெண்ணு நமக்கு சொந்தம் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போனால் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் தவறு. உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னுலாம் இந்த படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க. இது எந்த மதத்திற்கும் எதிரான படம் இல்லை, எந்த சாதியத்திற்கும் எதிரான படம் இல்லை, எந்த சாதியும் தூக்கி பிடிக்கல. அதான் மெயின். எந்த ஜாதியும் தூக்கி பிடிச்சி இந்த படம் இல்லை. இந்த படக்குழுவினர்களுக்கு என் மனமார்ந்த தைரியமாக ஒவ்வொரு வார்த்தையும் வச்சுருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள். தம்பி மோகன்ஜி உண்மைக்கே எத்தனையோ வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில் சமூகத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எனக்கு தெரிஞ்ச மோகன்ஜி தான். அவர் இது போல பல்வேறு நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.